வாழ்க வளமுடன். மனவளக்கலை மன்றங்களை பார்த்தீங்கன்னா வாழ்க வளமுடன் அடிக்கடிக்கு சொல்லுவாங்க. இந்த வாழ்க வளமுடன் எதுக்காக சொல்லணும், இதை சொல்றதுனால என்ன பலன், இது சொன்னால் உண்மையிலே எல்லாம் நல்லா இருந்துருவாங்களா அப்படின்னு நிறைய டவுட் இருக்கலாம். அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, வாழ்க வளமுடன்ல அந்த மனவளக்கலை மன்றங்களில் வாழ்க வையகம் வாழ்க வையகம் அப்படின்னு 2 தடவை சொல்லிட்டு அதுக்கப்புறம் 3வது தடவை சொல்லும்போது வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பொதுவாக மாணவர்களுக்கெல்லாம் சொல்றது உண்டு, வாழ்க வளமுடன் அப்படின்றது மட்டும் இல்லாமல் பொதுவாக நம்ம எதுக்காக குட் மார்னிங் சொல்கிறோம் ஒருத்தவங்களை பார்த்தா அப்படின்னா, ஸ்கூல் காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு டீச்சர்ஸை பார்த்தா குட் மார்னிங் டீச்சர், குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்கிறது ஒரு மரியாதை நிமித்தமான பழக்கம். அது மரியாதைக்காக மட்டும் இல்லாமல் நம்ம குட் மார்னிங் சொல்லி ஒரு 10 பேருக்கு சொல்கிறோன்னு வச்சிங்களேன், அந்த குட் மார்னிங்ன்ற வார்த்தை நம்ம வாயில் வர்றதுக்கு